ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். சரஸ்வதி விஜய். This is Prasidya Vijay. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். இந்த வீடு வந்து நிறையா மெமரிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு வீடு. இங்கே வந்து ஒரு தீபம், ஃபைனல் தீபம் இன் அவர் ஹவுஸ், லக்கி ஹவுஸ். ஸோ இந்த கார்த்திகை தீபத்தை சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சென்னை போயிட்டு இந்த தீபத்துக்காக தான் சீக்கிரம் வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சரஸ், அதனால சேலம் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. இவளுக்கும் உடம்பு சரியில்லை, எக்ஸாமு. நான் மட்டும் சேலம் கிளம்பிட்டேன். ஸோ என்ன வீடியோ இன்றைக்கி அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஹாப்பி கார்த்திகை தீபம். நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. பேஞ்ச மழை நின்றுருச்சு, மேகம் எல்லாம் விலகிருச்சு. ரொம்ப ரைமிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். 11:30 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின். டிக்கெட் வந்து ஆர்ஏசி இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டோம். நைட்டில் செம்ம டிமாண்டுக்கெல்லாம் 100 ரூபா 150 ரூபாலாம் சேர்த்து கேட்டாங்க. அண்ணன் தான் 50 ரூபா மட்டும் சேர்த்து கேட்டதுனால அவர் புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஜிபே இல்லை, கேஷ் நம்மள்ட்ட 100 ரூபா தான் இருக்குது. பாக்கி கேஷ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இல்லைன்னு வச்சுக்கலாம், அங்கே போய் சிரமமாயிரும். அவர் ஜிபே 100% இல்லைன்றார். அதனால் கேஷ் எடுத்துகிட்டு நம்ம போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரஸு ஏசியில் போகிறது ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? உள்ளே வந்தோடனே கோச் இருக்கும், அதனால் அப்படியே எழுதிக்கலாம். இந்த டைம் வந்து நம்மளுக்கு லோயர் பர்த் தான் கிடச்சிருக்கு. கோச் வந்துடுச்சு பார், B2. இல்லைன்னா நம்ம போய் தேடிட்டு இருக்கணும். ஆமாம், B2 அந்த பக்கம் இருக்கும் சீட்டு. அதுவும் லோயர் பர்த் தான். இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இல்லாமல் நீட்டாக முடிச்சிருச்சு. ஆமாம், இதுக்காக சேலம் போகணுமா? பர்த்டே ஃபங்க்ஷன் பெரிய டாஸ்க்கு. ஏங்க உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? சுற்றி எல்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பேசுங்க. லோயர் பர்த் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிட்டோம். ஆனால் இந்த ட்ரெயினில் ஏசியில் வரப்போனா படுத்தா காலையில் தூக்கம். இப்போயே படுத்தா 5 நிமிஷம் இல்லை, இவர் வந்து இப்படி அழகாக என்னை வந்து பொட்டாப்பில் கூப்பிட்டு போனால் நான் வருவேங்க. எங்கே கூப்பிட்டு போனாலும் என்னை பஸ்ஸில் 7 பஸ்ஸு மாற்றி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கிறாரு. சேலத்துக்குலாம் ட்ரெயின் இல்லைப்பா. என்னவோ போங்க, இப்படியே சொல்லுவீங்க. நாளைக்கு மாப்பிள்ளையோட பொண்ணுக்கு பிரகதிக்கு பர்த்டே. ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குட் நைட். தி நெக்ஸ்ட் டே. பிரசித்யா, குட் மார்னிங். நேற்று எப்படி எக்ஸாம் எழுதுன? என்ன எக்ஸாம் எழுதுன? English. இன்னைக்கு என்ன எக்ஸாம்? Exam. நாளைக்கு தமிழ் எக்ஸாம்னால 2 பாட்டிங்கன்னு உட்காந்து லெஃப்ட் ரைட்டில் உட்காந்து பிரசித்தியாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பிரசித்தியா ஒரு மிகப்பெரிய படிப்பு டார்ச்சர். படிக்க ஆரம்பிச்சு இதை கேளு அதை கேளு நைன்ட்டே இருப்பாள். இங்கே வந்து லப்பர் பந்து கெத்து வந்துட்டாங்க. என்ன கண்ணு பண்ணுறீங்க நீங்கள்? என்ன விளையாடுறீங்க? கிரிக்கெட், அது பேர். உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா? ஆவலையா? விட்டு விட்டு அடிக்குதா? ரோமாவுக்கு வேறு காய்ச்சல் மலை மாதிரி விட்டு விட்டு அடிச்சிட்டு இருக்கு. பாவம் அந்த புள்ள. ஆனாலும் மெயின்டைன் பண்ணி கெத்தாக நிற்கிது. கெத்து கடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. சரி பார்த்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வந்துடலாம். அதுக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஹை லுக் இன்டீரியர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. நான் இன்றைக்கி என்ன அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தா கிச்சனை வந்து 70% கிட்டக்க முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு வேலை பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆனால் பர்ஃபெக்டாக நம்மளோட பிளானை வச்சு எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களோட ஹைலைட்டு. ஏன்னா நம்ம கமிட் பண்ணிவிட்டு லேட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு பிடிச்சதா இல்லையான்னு தெரியாத கிளாரிட்டி இல்லாமல் பண்ணுறதா இல்லை. நான் ஒரு 10 ட்ரிப்புக்கு வந்து கரெக்ஷன் சொல்லியிருப்பேன். 10 ட்ரிப்பு என் கரெக்ஷன், அப்புறம் சரஸ் ஒரு 10 ட்ரிப் கரெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து பர்ஃபெக்டாக ஒரு பிளானோட ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சலீம் பிரதர் டீமு. நான் கிச்சன் வந்து இப்போ முடிச்சுட்டாங்க, உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஸ்லாப் ப்ரொவிஷன் வந்து இதுவரையும் தான் கொடுத்துருக்காங்க பில்டர் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் ஸ்லாபே நம்மளுக்கு கிடையாது. திங்ஸ் எல்லாம் எப்படி வைப்போம் நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்த டைமில் வந்து பிரதர் என்ன சொன்னோன்னா, இது மட்டும் போட்டு அசிங்கமாக இருக்குது சார் நம்ம ஃபினிஷுக்கு, அவங்களுக்கு டோட்டலாக போட்டு தரேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஸ்லாப் ஸ்பேஸ் அவரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. கீழே பாட்டமில் ப்ளைவுட் போட்டு இது நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜ் யூனிட்டு, இங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டால் யூனிட்டு, இங்கே ஷட்டர் யூனிட்டு, அங்கே ஒரு கேபினு, இங்கே வந்து அரிசி ட்ரம் ப்ரொவிஷன். ஸோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி பர்ஃபெக்ட் பிளானிங்கோட பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு டிவி யூனிட்டா பையா? 80 கட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள் கட்டையே காணும். இது 4 நாளில் வந்து பேசிக் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கா பாருங்கள் சூப்பராக பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு கட்டில் பாருங்கள், கட்டிலோட பேக் ஹேண்ட் பாருங்கள். இதெல்லாம் நம்ம கேட்டாலும் சைடில் ஒரு டேபிள் வைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட். நம்ம என்ன பிளான் பண்ணமோ
அதை சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. வேறு மாதிரி கிச்சனுக்கு அவுட்ரு யூனிட் இந்த மாதிரி கேட்டோம். பார்க்கவே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பக்கா வித் பக்கா அப்படி இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன். நான் சேலம் போகணும். சரஸுக்கு உடம்பு சரியில்லை. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைனாலும் 2 பேரும் வரல. நான் மட்டும்தான் போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து சைட் விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்து பார்த்தா கரெக்டாக பாதி தூரத்தில் வண்டி நின்றுச்சு. என்னென்னு தெரியல, ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ தான் மெக்கானிக் ஷீட்டில் விட்டுருக்கேன். இதை பார்த்துட்டு கையில் ஃபோன் எடுத்துகிட்டு வரல, பணம் எடுத்துகிட்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி பண்ணுறதாச்சும் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் அவங்க கழட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வண்டி ரெடி ஆகிடுச்சு. அதில் சின்ன வால்வ் இஷ்யூ தான், உடனே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கான சார்ஜஸ் 100 ருபீஸ் தான். பட் என்ன விஷயம்னா, நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரேன் ஐஃபோனை தவிர. ஜிபே நம்பர்லாம் அங்கே இருக்குது. கடைசியாக என்ன பண்ணேன், வெளில வந்த ஒரு பிரதர் இருந்தார். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனை சொன்னேன், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம தம்பியை கூப்பிட்டு ஜிபே பண்ண சொல்லிட்டேன். அவங்க பணமும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த பிரதர் வீடியோவில் வரமாட்டேன்றார், அதனால் அவரை காட்ட முடியும். பேர் என்ன பிரதர்? ரமேஷ் பிரதர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது. தேங்க்ஸ் பிரதர். நான் சேலம் கிளம்பிட்டேன். நான் கிளம்ப எங்கள் அம்மாவுக்கு வலி, கால் ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் சரசு காலுக்கு வந்து மருந்து தடவிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரசித்தியாவுக்கு படித்து காது வலி எடுத்துக்கிச்சு. காதில் மருந்து போட்டு படுத்துருக்காங்க. இந்த பக்கம் வாய் வலிக்க மாட்டேங்க பேசிட்டு. ஆமாம், பேசுறது தானே வேலை. இந்த பக்கம் ரோமாவுக்கு சளி காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. எல்லாம் சரியாயிரும். ஓகே, அழகா இருக்கா ரோமா? ரோமா காட்டுங்க. ரோபோ செல்லக்குட்டி நல்லா வீட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிருச்சு. நானும் கொஞ்சம் இடத்துல வந்து ஆமாம் ஈக வரதுனால ஃபெனாயில் போட்டு நான் சில இடத்துல மாப் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ நான் கோலம் போட்டுட்டு குளிக்க கிளம்பணும். நான் கோலம் போடுறேம்மா ப்ளீஸ். வெளுத்து கொடுவேன். நீ கோலம் போட்டால் அது அலங்கோலம். இல்லை ப்ளீஸ். சரி, நான் சீக்கிரம் அது கோலம் போட்டு வரேன். நம்ம போய் குளிக்க போகலாம். ஓகே. இப்போ எங்கள் அம்மா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. க்யூட்டாக இருக்குல்ல அம்மா? சூப்பராக இருக்கு. போட ஆரம்பிச்சோடனே எனக்கு திட்டினா நல்லாவே இல்லைன்னு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கார்த்திகை தீபம். மம்மி அழகா விளக்குலேருந்து எண்ணெய் ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் பண்ணி வச்சுருக்கேன். ரோபோவின் தயவாலியும் பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். அப்புறம் நாங்கள் போய் இப்போ குளிச்சுட்டு வர போகிறோம். எங்கள் அம்மா போட்டிருக்க கோலம் சூப்பராக இருக்குல்ல? இந்த கோலத்துக்கு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் இதை விட சூப்பராக போடுவாங்க. நீ அவங்கள்ட்ட கேட்காத, சரியா? பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க ஜூனியருக்கு நீங்க சொல்லுங்க. சித்தியாவே போட விடல. நான் ரெடியாகி வரத்துக்குள்ளேயே இவங்களாம் விளக்கேற்றி பட்டாசே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கிரவுண்ட் ஒர்க் நான் பண்ணி வச்சுட்டு போகிறதுனா கிளப்பி விட்டு நான் போகணும்ல. ரோமா வா, அவன் ட்ரெஸ்ஸை கட்டுவா. இங்கே வா, ரோமா குட்டி ட்ரெஸ்ஸை பாருங்க, க்யூட்டாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன். ரோமா பாருங்க, இப்போ பாவாடை தாவணி மாதிரி போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கீழே இறக்கி விடு ரோமா. இங்கே காட்டு ரோமா உன் ட்ரெஸ்ஸு. வாவ், சூப்பர் ரோமோ. தாவணியா? நேரா நில்லு. வாவ், ஒரு சுத்து. பின்னாடி தூக்கி நிக்குது. ட்ரெஸ்ஸி உன் ட்ரெஸ்ஸை கட்டு. இதுதான் என் ட்ரெஸ். அழகா இருக்கீங்க. இரு நானும் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன். மேக்கப் ஃபுல்லாக ரெடியாகி வந்தோடனே நானும் ஒரு 4-5 விளக்கு எடுத்து நான் போட்ட கோலத்தில் அழகாக வச்சு ரசிச்சுட்டு இருந்தேன். கார்த்திகை தீபம் ஒரு வழியா ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. நான் வேஷத்தையும் கலைச்சிட்டேன். டக்குன்னு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு உடனே எல்லாத்தையும் கலைச்சிட்டு அங்கே விளக்கேற்றி அங்கே எல்லாம் இதையும் விளக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கோலம் போட்டேன். அங்கே கோலம் போட்டு அங்கே விளக்கேற்றலான்னு எல்லாம் போட்டு வச்சேன். மழை வந்து எல்லாத்தையும் நனைச்சிருச்சு. இப்போ விளக்கே மம்மி எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ நான் போட்டிருந்த அந்த கோல்டன் சாரீ, அதுக்கு மேட்சாக இருந்த கிராண்டான ஆரி ஒர்க்கு. இதை பற்றி என்கிட்ட நேரில் கேட்காத ஆளும் இல்லை. யார் வந்து ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அண்ட் பர்சனலாகவும் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ சொல்லலான்னு தான் இப்போ வந்து ரெடியாக உட்காந்துருக்கேன். ஸோ என்னோடய ப்ளவுஸ் ஆரி வந்து
சூப்பராக ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 ப்ளவுஸ் ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்தேன் 2 சாரீக்கு. ஆனால் இன்னொரு சாரீ நான் வேர் பண்ணவே இல்லை, அப்புறமா கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க. ஸோ 2 ப்ளவுஸுமே செம்மையாக வந்துருந்துச்சு. எனக்கு ஸ்டிச் பண்ணியே அவங்க கொடுத்துட்டாங்க. நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஏன் நான் அவங்கள ஆர்டர் பண்ணேன் இவங்கள்ட்ட அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கூட இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் பார்த்துட்டேன். ஹேண்ட் ஃபுல்லாக நெட்டு, அதுக்கு மேலே வந்து ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேன். யாருமே நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஒரு 10 days கேப் இருந்துச்சு. பட் அது ரொம்ப ஹெவி ஒர்க்கு, ரொம்ப லேட்டாகவும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. இவங்க தான் இல்லை நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இவங்கள்ட்ட இந்த ஆர்டர் கொடுத்தேன். அண்ட் நான் ராங் இல்லை, லைக் அவங்க நான் நினச்சதை விட சூப்பராக எனக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஓப்பனிங் மாதிரி வச்சு பேக்கில் வந்து இப்படி ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி கொடுத்ததும் செம்மையாக இருந்துச்சு. சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் சூப்பர் கிராண்டாக இருந்தது. ஸோ நான் வந்து என்னோட இந்த பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்கியூ டிசைனர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அவங்களோட இந்த ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து நீங்கள் வேணா உங்கள்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஸ்டிச்சிங்கும் முடிச்சே அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அண்ட் அதனால தான் நான் உங்களுக்கு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is bye bye, take care from Sara, Vijay and family.